வணக்கம். ஒரு தப்பு நடந்ததும் யார் இத செஞ்சதுன்னு கேக்குறதுக்கு பதிலா ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்டா நம்ம வேலையே டோட்டலா மாறிடும். அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு பேர் தான் மூலகாரண பகுப்பாய்வு, அதாவது ரூட் காஸ் அனாலிசிஸ். முக்கியமா ஃபார்மா இண்டஸ்ட்ரி மாதிரி ரொம்ப ஹையான குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கிற இடங்கள்ல இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஸ்கில். வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்வி நம்ம எல்லாருமே நம்ம வேலையில அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஒரு தப்பு நடக்குது, அதை நாம உடனே சரி பண்ணிடுறோம். ஆனா கொஞ்ச நாள்லயே அதே தப்பு ஒருவேளை வேற ஒருத்தர் மூலமா திரும்பவும் நடக்குது. இந்த மாதிரி ஒரு முடிவே இல்லாத சைக்கிளுக்கு என்னதான் காரணம்? இங்கே தான் நம்ம மைண்ட்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் தேவைப்படுது. ஒரு தனி நபரை கை காட்டுறதை நிறுத்திட்டு நம்ம சிஸ்டம்ல இருக்கிற எந்த ஓட்டை, எந்த ப்ராசஸ்ல இருக்கிற கோளாறு இந்த தப்புக்கு வழிவகுத்துச்சுன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நமக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். ஒரு டீவியேஷன், அதாவது ஒரு விலகல் நடந்தா நம்ம மனசுல வர்ற முதல் எண்ணம் யாரு தப்பு செஞ்சா அப்படிங்கறதுதான். ஆனா இந்த எண்ணம் இருக்கே, அதுவே ஒரு பெரிய ட்ராப். உண்மையான முன்னேற்றத்தை இது தடுத்து நிறுத்திடும். ஒரு டீவியேஷனை கண்டுபிடிச்சு, ஓ இது ஆபரேட்டர் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா இது ரொம்ப மேலோட்டமான ஒரு பார்வை. இது சும்மா அறிகுறிகளுக்கு மருந்து போடுற மாதிரி தான். நோயோட மூல காரணத்தை இது தொடவே செய்யாது. ஒரு வீக்கான ஆர்சிஏ, அதாவது மூலகாரண பகுப்பாய்வால வர்ற விளைவுகள் இதெல்லாம் தான். முதல்ல அதே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது, நீங்க பிரச்சனையை ஆழமா அனலைஸ் பண்ணலன்னு இதை அப்பட்டமா காட்டிடும். முக்கியமா ஃபார்மா மாதிரி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியில எஃப்டிஏ மாதிரி ஆட்கள் இதை ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. இது பெரிய ஆடிட் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சரி, அப்போ இதை எப்படி தான் சரியா அப்ரோச் பண்றது? ஒரு நல்ல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QMSல இதை எப்படி முறையா அணுகுவாங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அப்போ ஆர்சிஏனா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு தனிநபர் மேல பழி போடுறதுல இருந்து நம்ம கவனத்தை மாத்தி இந்த தப்பு திரும்ப நடக்காம இருக்கணும்னா நம்ம சிஸ்டம்ல நாம என்ன மாற்று செய்யணும்ங்கிற கேள்விக்கு பதில் தேடுறது தான் இந்த முறை. இந்த அனாலிசிஸ் பண்றதுக்கு ரெண்டு ரொம்ப முக்கியமான டூல்ஸ் இருக்கு. ஒரு நல்ல QMSல இதை கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. அது என்னன்னு இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம முதல் டூல் ஃபிஷ் போன் டயக்ராம். இது எப்படி நினைச்சுக்கலாம்னா, ஒரு டிடெக்டிவ் ஒரு கேஸோட எல்லா ஆங்கிளையும் ஒரு போர்டில் வரைஞ்சு பார்க்குற மாதிரி தான். பிரச்சனையை சுத்தி இருக்கிற எல்லா சாத்தியமான காரணங்களையும் கண்டுபிடிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டயக்ராமோட பவரே இதோட ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. நடுவுல, அதாவது மீனோட தலையில பிரச்சனையை எழுதிடுவோம். அப்புறம் அதோட முட்கள் மாதிரி 6 முக்கியமான பிரிவுகள்ல காரணங்களை தேடுவோம். அதாவது மேன், மனிதர்கள் சம்பந்தப்பட்ட காரணங்கள்; மஷீன், நாம பயன்படுத்துற மஷீன்ஸ்; மெத்தட், நம்மளோட SOPs மற்றும் ப்ராசஸ்; மெட்டீரியல், மூலப்பொருட்கள்; மெஷர்மெண்ட், அளவீடுகள்; அப்புறம் என்விரான்மெண்ட், அதாவது நம்ம சூழல். இப்படி பிரிச்சு யோசிக்கும் போது எந்த ஒரு சின்ன காரணத்தையும் நாம மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரெண்டாவது டூல் 5Y அனாலிசிஸ். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா பயங்கர பவர்ஃபுல். பிரச்சனையை பார்த்துட்டு அதோட உண்மையான ஆணி வேர் கிடைக்கிற வரைக்கும் ஏன் ஏன் ஏன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறது தான் இந்த டெக்னிக். வாங்க ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். கேள்வி, டீவியேஷன் ஏன் ஏற்படுச்சு? பதில் கிடைக்குது, ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகிடுச்சு. இது பிரச்சனையோட அறிகுறி தான், உண்மையான காரணம் இல்ல. சரி, இப்போ அடுத்த கேள்வி, அந்த ஸ்டெப் ஏன் மிஸ் ஆச்சு? பதில், SOPய, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல. பாத்தீங்களா? இப்போ நம்ம ஆப்ரேட்டரோட செயல்ல இருந்து சிஸ்டம், அதாவது ப்ராசஸ் பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மூணாவது கேள்வி, ஏன் SOPய ஃபாலோ பண்ணல? பதில் வருது, அதுக்கு முறையான ட்ரைனிங் கொடுக்கல. இப்போ பாருங்க, பிரச்சனை ஆபரேட்டர் கிட்ட இருந்து ட்ரைனிங் சிஸ்டம் மேல போயிடுச்சு. இதுதான் உண்மையான அனாலிசிஸ். நம்ம இன்னும் ஆழமா போறோம். நாலாவது கேள்வி, ஏன் சரியான ட்ரைனிங் இல்ல? பதில், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் அப்டேட் ஆகவே இல்ல. அப்போ பிரச்சனை ட்ரைனிங் கொடுக்கறதுல இல்ல, ட்ரைனிங் மெட்டீரியல்ல இருக்கு. இப்போ சிஸ்டம்ல இருக்கிற ஒரு ஓட்டையை நம்ம நெருங்கிட்டோம். இதை வந்துட்டோம். நம்மளோட அஞ்சாவது கேள்வி, அந்த மெட்டீரியல் ஏன் அப்டேட் ஆகல? அதுக்கு பதில், அப்டேட்ஸை ட்ராக் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு சிஸ்டமே இல்லை. இதுதான் உண்மையான மூல காரணம். ஆப்ரேட்டர் செஞ்சது இந்த சிஸ்டம் இல்லாததால ஏற்பட்ட ஒரு கடைசி விளைவு, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆபரேட்டர் செஞ்ச தப்பு ஒரு உடைஞ்சு போன சிஸ்டத்தோட அறிகுறி மட்டும்தான். உண்மையான பிரச்சனை சிஸ்டமோட தோல்வி. இந்த சிஸ்டத்தை சரி பண்ணா மட்டும்தான் அந்த தப்பு திரும்ப வரவே வராது. சரி, அப்போ ஒரு நல்ல RCAக்கும் ஒரு மோசமான RCAக்கும் என்னதான் வித்தியாசம்? அது ஒரு சின்ன தொகுப்பா இப்ப பாத்திரலாம். இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் ரொம்பவே தெளிவா இருக்கு. ஒரு வீக்கான RCA ஆளை குறை சொல்லி எந்த ஆதாரமும் இல்லாம மேலோட்டமா நின்னுடும். ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான RCA சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணும், ஆதாரத்தை அடிப்படையா வச்சிருக்கும். முக்கியமா இது ஒரு நல்ல கரெக்டிவ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷனுக்கு, அதாவது CAPAக்கு ஒரு திடமான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும். இதனால தான் பிரச்சனை நிரந்தரமா தீருது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான்.
ஹியூமன் எரருங்கிறது ஒரு அறிகுறி தான், அதுவே மூல காரணம் கிடையாது. ஒரு நல்ல ஆர்சிஏ எப்பவும் சிஸ்டத்தை தான் பார்க்கும். அதுதான் நல்ல சிஏபிஏக்கு வழிவகுக்கும். இல்லனா ஒரு வீக்கான ஆர்சிஏ செஞ்சா அந்த பிரச்சனை திரும்ப வருங்கிறதுக்கு நான் கேரண்டி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். உங்க சிஸ்டம் உண்மையிலேயே வலுவா இருக்கா, இல்ல அடுத்த தப்பு எப்ப நடக்கும்னு நீங்க சும்மா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இத பத்தி யோசிங்க, உங்க சிஸ்டத்தை வலுப்படுத்துங்க. அப்பதான் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். நன்றி.